மற்றும் ஒரு சமயத்தில் இயேசுவின் கட்டளைக்கு இணங்கி சீஷர்கள் இரவில் அக்கறைக்கு செல்ல புறப்பட்டார்கள். அப்போது கடலில் புயல் அகோரமாய் வீசியதால் கடல் கொந்தளித்தது. படகில் சீஷர்கள் மட்டும் இருந்தார்கள். அவர்கள் தங்களால் ஆன மட்டும் முயற்சி செய்தும் புயலை எதிர்த்து போராட முடியாததால் சோர்ந்து போனார்கள். புயல் தணிவதாக தெரியவில்லை. படகை தண்ணீர் விளங்கிவிடும் போல இருந்தது. தங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீண் போல தெரிந்து அவர்கள் நம்பிக்கையும் போய்விட்டது. அப்போது இயேசு இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அவர் இல்லாமல் நாம் அந்த இடத்தை அடைய முடியாது என்னும் எண்ணம் அவர்களில் வந்தபோது இரவின் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து இயேசு வருவதை அவர்கள் கண்டார்கள். அப்படியானால் இயேசு அவர்களை மறந்துவிடவில்லை. கனிவும் அன்புமுள்ள தெய்வம் அந்த புயல் நேரம் முழுவதும் அவர்களை கவனித்து கொண்டுதான் இருந்தார். பெருந்தேவை ஏற்பட்ட போதோ இயேசு தாமதம் பண்ணாமல் உடனே அங்கு வந்து சேர்ந்தார். முதலில் அவரை பார்த்து பயந்த சீஷர்களை பார்த்து இயேசு, பயப்படாதிருங்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதலா இரு என்றார். இதுவரையும் நாம் கடந்து வந்த நம் பாதையில் துன்பம், பிரச்சனை என்ற அநேக சூறாவளிகள் வீசிய போது நம்மை மீட்டவர், வழி நடத்தியவர் நம் தேவனே. அந்த வல்லமையானவர் காட்டும் பாதையில் நாம் திட நம்பிக்கையோடு செல்லும் போது இமை பொழுதும் நம்மை மறவாமல் கவனித்து கொண்டே இருக்கும் நம் தெய்வம் நம்மை திக்கற்றவர்களாய் விடாமல் ஏற்ற வேளையில் நமக்கு உதவி செய்வார்.